ஹாய் கைஸ், இன்றைக்கி ஒரு குட்டி விளாட் பார்க்கலாமா? ட்ரெஸ் வந்து நான் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஃபஸ்ட்டு மேக்கப் போட்டுக்கலாம். ஏன்னா குர்த்தி இப்படி மாட்டுற மாதிரி தான் இருக்குது. இப்படி மாட்டினா கூட மாட்டிட்டு மேக்கப் போட்டுக்கலாம். இப்படி மாட்டுறதுனால நான் மேக்கப் போட்டுகிட்டே இது பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஆல்வேரா ஜெல் எடுத்துக்கலாம். வந்து இப்படி ஒரு லிக்விட் மாதிரி இருக்கும். லேசாக தான் அப்ளை பண்ணணும். மீதம் இருக்கிறத கை காலில் தடவிக்கலாம். இது எதுவும் பண்ணாது, ஜெல்லு மாதிரி தான் அது. இப்போ நீங்கள் வெளியில் அது போயிட்டு வந்தீங்கன்னா உங்கள் ஸ்கின்னை வந்து அப்படியே டார்க்காக அப்படியே இப்போ யாராவது பிடிச்சி கண்ணை தொடிக்கலனாங்கன்னா அது மாதிரி இருக்கும், வந்து ட்ரையாக. ஐயா இது நல்லா இருக்காது இந்த பாப்பாவுக்கு, இந்த பாப்பாவோட கண் எப்படி இருக்கு பாரு அப்படின்னு நினைப்பாங்க. அது நினைக்காததுக்கு இது எவ்வளோ சாஃப்டாக இருக்கு பாருங்க. இப்போ நான் அந்த ஜெல் போட்டுட்டேன். இப்போ ஸ்கின்னை பாருங்க. அடுத்தது வந்து பஸ்ஸில் ட்ராவல் வெயிலில் பண்ணுறதுனால சன் வந்து மூஞ்சில் எடுத்து அப்படியே அந்த தோலெல்லாம் அப்படியே பீங்கிட்டு இப்படி வந்துடும். அதுக்காக இந்த டேம்டாக்கோட விட்டமின் சி அண்ட் இ இருக்கிற சூப்பர் பிரைட் சன்ஸ்க்ரீன் 5CPA SPF அந்த ஜெல்லை நான் போட்டுக்கிறேன். வந்து ரொம்ப சொல்லான்னு இருக்கும், அதனால லேசாக தடவை தான் அது எடுத்து தெரியும். நீங்கள் வந்து மீஷோலையோ இல்லை ஷாப்ஸிலையோ விட்டமின் சி அண்ட் இ சூப்பர் பிரைட் சன்ஸ்க்ரீன்னு போட்டு பார்த்தீங்கன்னா சன் ஸ்விட்ச்னு வரும். அது இப்படி தான் இருக்கும், இப்படி தான் இருக்கும். அதை நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா ஆர்டர் வந்துடும். நான் வந்து இதை வந்து 99 ரூபாய்க்கு வாங்கினேன். இதில் நிறையா இருக்கும், நீங்களும் வாங்கிட்டு பாருங்கள். காசு அதிகமாக கொடுத்து வாங்கிடாதீங்க, வேஸ்ட்டாக தான் போகும். 99 ரூபாயில் இருக்கும், அதை வாங்குங்க. அது பிரைட்னஸ் கொடுக்கும். இது மாதிரி எடுத்து தடவிட்டு நல்லா பஞ்சு கொடுத்து நல்லா அமுக்கி தடவணும். இப்போ இந்த சன்ஸ்க்ரீமை போட்டோன்னே என்னோடய ஸ்கின் எவ்வளோ டார்க்னஸ்ஸாக இருக்குது பாருங்க. இப்போ அடுத்தது வந்து லாக்மே NC13 மிரபிள் மோஸ்டில் ஃபவுண்டேஷன் போட்டுக்கலாம். இந்த ஃபவுண்டேஷனுக்கு ஒரு பாஞ்ச் கொடுத்தாங்க, அந்த பாஞ்சை தம்பி பிச்சு விட்டாங்க. அதனால் இதை அப்படியே வச்சுக்கணும். கையில் தட்டால் இது வந்து ஒரு மாதிரி பிசு பிசுன்னு இருக்கும். கையில் தொட்டு தானே அவங்க இருந்தாலும்
போடையில் சாஃப்ட்டு கொடுத்து போடக்கூடாது, நல்லா அழுத்தி தேய்ச்சாதான் அது வந்து உள்ளே போய் ஸ்கின்னில் கலக்கும், அவ்வளோ ஸ்கின் வெள்ளையாக தெரியும். அப்புறம் ஐப்ரோ செட் பண்ணிக்கலாம். இப்போ இதை போட்டோடனே எவ்வளோ இருக்கு பாருங்க. நான் ஃபஸ்ட்டுக்கும் இப்போ செகண்ட் ஸ்கின்னுக்கும் நான் அப்புறம் ஆஃப்டர் ஆல் பிஃபோர் போடுறேன், அப்போ பார்த்துக்கோங்க. மேக்கப் போட்டு இப்படி இருக்கேன், மேக்கப் போடாமல் எடுந்திருக்கேன், நீங்களே பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்தது லாக்மி பவுடர் அடிச்சுக்கலாம். நார்மல் பவுட்ரு இருந்தாலும் இதை அடிச்சுட்டு அதை அடிங்க, ஏன்னா அதை அடிச்சுட்டு இதை அடிச்சிங்கன்னா ஒரு மாதிரி ரஃப்பாக இருக்கும், அதனால் இதை அடிச்சுட்டு அடிங்க. இல்லை நார்மல் பவுட்ரு எனக்கு வேணாம், நான் நார்மலாகவே அடிச்சுக்கிறேன்டா பாப்பா அப்படின்னீங்கன்னா நீங்கள் இந்த நார்மலாகவே, இது உங்கள் வீட்டில் இல்லைன்னா நார்மலாகவே அடிச்சுக்கலாம் நீங்கள், அதுவும் எதுவும் முன்னாடி. நல்லா பவுட்ரு அடிச்சுக்கலாம். இந்த பவுட்ரை நல்லா அடிச்சுக்கலாம். அடுத்தது வந்து யூஸி ஸ்கின் கரெக்ட் கான்சீலர் போட்டுக்கலாம். அது வந்து எங்கே டார்க் ஸ்கின் இருக்கோ அந்த நட்டக்க போடுறது, இந்த ஃபேஸில் மட்டும்தான் போடணும். இந்த இடத்துல போட்டுக்கிறேன். இல்லை லேசாக ஜிகுனா கலந்துருக்கும், அதனால இந்த ஸ்கின்னுக்கு எதுவும் பண்ணுது. நான் போட்டிருக்க மேக்கப் பேரெல்லாம் நான் லிங்க்கில் கொடுக்குறேன், ட்ரை பண்ணி வாங்கிக்கோங்க. நெக்கிலெல்லாம் பிளாக் கலரில் ஒரு அழுக்கு மாதிரி இருக்கும், அது மாதிரி ஃபேஸில் இருக்கிற பிளாக் நெக் எடுக்க இதை போட்டுக்கோங்க. இப்போ என்னோட ஸ்கின்னை பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்ப்ரூவாகவும் இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும். அடுத்தது வந்து ஹைலைட் 20 TLC லிபாம் லைப்பி. இது வந்து இப்படி தான் இருக்கும். இதை வந்து மேலே அப்படி திறந்தோன்னா மேலே லிபாம் வந்துடும், கீழே இப்படி வந்து ஒரு கோடு 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 கோடாக வச்சுருக்காங்க. இதை அப்படி திருவணுன்னா மேலே தான் லிபாம் போகணும். இப்போ வரைஞ்சி உங்களுக்கு தெரியும். இந்த லிப்பாம் போட்டுக்கலாம். லிப்பாம் போட்டுக்கிட்டேன். இந்த லேஸ் நிக்குக்கும் இதவே போட்டுடலாம், ஏன்னா லிப்ஸ்டிக் போட்டால் சிலதை அழிக்க முடியாது, அதனால நான் இது போட்டுக்கிறேன்.
இது என்னோடய ஸ்கின்னை பார்த்துருக்கீங்க. லிப் பாம் அவ்வளோதான் முடிச்சிருச்சு வச்சதெல்லாம். அடுத்தது வந்து 5 ஸ்டெப் மேட் லிப்ஸ்டிக். அதில் வந்து எனக்கு சூட் ஆகிற லிப்ஸ்டிக்னால் அது வந்து இதுதான் எனக்கு பிடிச்ச இந்த கலர். அதுன்னா மெரூன் கலர் இல்லை, ஆப்பிள் கலர், டார்க் ஆப்பிள் கலர். அது வந்து ஸ்டெப்பை நான் கலட்டிட்டேன். லிப் பாம் மேலேயே போட்டுக்கிறேன். இப்போ அழகாக இருக்குது. லிப்ஸ்டிக் போட்ட மாதிரியும் தெரியும், லிப் பாம் போட்ட மாதிரியும் இருக்கும். லேஸாக தெரியும். அதுக்கு தான் நான் அந்த ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணிக்கிறேன். நான் யூஸ் பண்ணிவிட்டு வச்சிடுறேன். அடுத்தது ஐலைனர். போட்டுக்கலாம். ஐலைனர் வந்து நான் கண்ணில் அவ்வளோவா போட மாட்டேன். ஃபஸ்ட்டு போட்டு வச்சுக்கலாம். போட்டு வச்சுட்டேன். இப்படி வச்சுட்டு இப்போ எனக்கு இந்த ஃபோனில் தெரிய மாட்டேங்குது, நான் கண்ணாடியில் போயிட்டு போட்டுட்டு வந்துடுறேன். இப்போ கண்ணை வந்து க்யூட்டாக போட்டாச்சு. இப்போ வந்து நான் நெக்லையும் தாவாங்கொட்டைக்கிட்ட மேலே லிப்ஸுக்கு கீழே திஷ்டி போட்டு ஒன்று வைப்பேன், அதை வச்சுட்டேன். அடுத்தது வந்து காது கிட்ட தான் திருஷ்டி போட்டு வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்காக காது கிட்ட ஒரு திருஷ்டி போட்டு வச்சிடறேன். அப்புறம் ஒரு திருஷ்டி போட்டு வச்சிடறேன். அது தெரியாமல் இருக்கணும், அப்போ தான் அதுக்கு இது தெரிஞ்சது இல்லை, அது ரெண்டும் தெரியும். அது இப்போ ஹேர் ஸ்டைல் நான் பின்னிட்டு வந்து உங்கள்கிட்ட காட்டுறேன். இதுதான் நம்மளோட ஹேர் ஸ்டைல். நம்ம இப்படி சுருட்டி இங்கே வந்து இதை அப்படி விட்டுட்டு இங்கே மட்டும் பஃப் எடுத்து இதோடு அப்படியே சுருட்டி நெக் பண்ணி கிளிப் குத்திட்டேன். இங்கே வந்து இதை வந்து இப்படி சிக்கு உடச்சிட்டு ஃபஸ்ட்டு என்ன மங்காஜ் பண்ணுறீங்க, இவ்வளோ முடி எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு பின்னாடி இவ்வளோ முடி இருக்கும். அது பின்னாடி இருக்கிறது உங்களுக்கு வேணும். ஃபஸ்ட்டு இங்கேருந்து கொஞ்சம் முடி எடுத்து இப்படி முன்னாடி விட்டுட்டு இது விட்டுருங்க. அவ்வளோதான் கைஸ். இப்போ வந்து நம்மளோட மேக்கப் முடிஞ்சிருச்சு. இப்போ மேக்கப் கிட்ட காமிக்கிறேன், பார்த்துக்கோங்க. ஆயுர்வேதா ஜெல், லாக்மி ஃபவுண்டேஷன், 5 ஸ்டெப் லிப்ஸ்டிக், சன்ஸ்க்ரீன், ஐலைனர், லிப் பாம், பியூசி, லாக்மி பவுடர் மொத்தமாக சேர்த்து இவ்வளோ பொருள் வச்சு நான் இப்போ மேக்கப் போட்டிருக்கேன். பாய் கைஸ், நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இது வந்து எதுக்குன்னா மாங்காய். பாய் கைஸ், இஸ் கியூ ஆல்.